சார் நீங்கள் வர எவ்வளோ நேரம் ஆகும்? நாங்கள் ஒரு 10 மினிட்ஸில் அங்கே இருப்போம். கொஞ்சம் சீக்கிரம் வாங்க சார். ஹலோ. சொல்லுங்கப்பா. வீட்டுக்கு வந்துட்டியாப்பா? வந்துட்டேன்ப்பா. வந்து ஒரு 1/2 hour ஆகுது. ஏர்போர்ட்டில் செம்ம டிராஃபிக்கு. ஒரு வேலையாக இருக்கேன், அதான் ஃபோன் பண்ணல. சரிப்பா, அப்பா அப்புறமா பேசுகிறேன். ஓகே, பாய். விக்ரம். கார்த்திக். ஹாய்டா, எப்படி இருக்க? ஏதோ இருக்கு. நீ எப்படி இருக்க? ஆல் குட்டா. பார்த்து எவ்வளோ நாள் ஆச்சு. சரி வா, உள்ளே பேசலாம். இல்லைடா, ஜஸ்ட் 10 மினிட்ஸ் தான் இருக்குது. இங்கே ஒரு வேலையாக வந்தேன், அதான் உன்னை பார்த்துட்டு போகலான்னு. அதுக்குன்னு இப்படி வாசல் இருந்தாடா பேசுறது? மேலே மொட்டை மாடிக்கு போகலாமா? காலேஜிலேருந்து அதுதானே நம்ம ஃபேவரட் ஸ்பாட். சரி பக்கா, நீ மொட்டை மாடிக்கு போ, நான் போய் ஜூஸ் போட்டு எடுத்துகிட்டு வரேன். கொஞ்சம் சீக்கிரம்டா. டன்டா. வாடா. இந்தா ஜூஸ் எடுத்துக்கோ. உனக்கு? இல்லைடா, லைட்டாக கோல்டு. இந்த வியூ இன்னும் வெறியாக இருக்குல்ல? ஆமாடா, காலேஜ் டேஸ்லேருந்து இந்த வியூ அப்படியே தான் இருக்குது. எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது, நம்ம இங்கே உட்காந்து அரட்டை அடித்தது, எக்ஸாமுக்கு படிக்கணும்னு பப்ஜி ஆடினது, ஜாலியாக இருந்த டைம்ஸில் அதெல்லாம். இங்கே தான் இல்லை, நம்ம லைஃப்பில் அடுத்து என்ன பண்ண போகிறோம்னு யோசிச்சுட்டு இருந்தோம். நம்ம நினச்ச மாதிரி எல்லாம் நடந்திருந்தா லைஃப் நல்லா இருந்திருக்கும்ல. நீ நல்லா தானடா இருக்க. இல்லைடா, இன்னும் பர்ஃபெக்டாக அப்படியே நம்ம நினச்ச மாதிரி எல்லாம் நடந்திருந்தா லைஃப் நல்லா இருந்திருக்கும்ல. இஃப் எவ்ரி திங் ஒர்க் அவுட் ஜஸ்ட் லைக் யூ இமேஜின். கார்த்தி, அன்ஃபார்ச்சுனேட்லி தேர்ஸ் நோ இஃப்ஸ் அண்ட் பட்ஸ் இன் லைஃப். நடந்தது தான், அதை யாராலையும் மாற்ற முடியாது. கரெக்ட் தான். நீ காலேஜ் லைஃப் மிஸ் பண்ணுறியா? அப்பப்போ பண்ணுவேன். எனக்கு தெரிஞ்சு அப்போ தான் நான் கடைசியாக ஹாப்பியாக இருந்தேன்னு நினைக்கிறேன். நானும்டா. வீட்டிலலாம் சொல்லுவாங்க 10th முடித்தா ஜாலியாக இருக்கலாம், 12th முடித்தா ஜாலியாக இருக்கலாம், காலேஜ் முடித்தா ஜாலியாக இருக்கலான்னு. எங்கே காலேஜ் முடித்தா தான் ரியல் பிரச்சனையே. நிறையா ஹாப்பினஸ்லாம் இல்லை, நிறையா தலைவலி தான் இருக்குது. ஏன்டா இவ்வளோ ரன் பண்ணுற? பின் என்னடா, காலேஜ் லைஃப் எவ்வளோ ஃபன்னாக இருந்துச்சு. உனக்கு ஞாபகம் இருக்கா? தீபாவளி செலிப்ரேஷனு கிளாஸ் ரூம் உள்ள போய் 1000 வாழை எடுத்து வெடிச்சோமே, வேறு லெவல் ஃபன் அதெல்லாம். ஜஸ்ட் டிஸ்மிஸ் பண்ணி வீட்டுக்கு அனுப்பிச்சிருப்பாங்க. அந்த ஹெச்ஓடி சந்தோஷ் வேறு, who are those idiots bursting crackers in classroom? Is this classroom or what? I'll take strict action. அவர் மாதிரியே பண்ணுறடா. எப்படியோடா மாட்டாமல் தப்பிச்சிட்டோம். எல்லா வாட்டியும் மாட்டாமல் தப்பிக்க முடியாது மச்சான். என்னது சொல்கிறேன், எல்லா வாட்டியும் தப்பு பண்ணிட்டு தப்பிச்சிட முடியாதுல்ல. ஆமாம், நீ கமிட்டடாக இருந்தல அந்த ஈஸி பொண்ணு ஸ்வேதா,
இன்னும் கமிட்டடாக தான் இருக்கீங்களா? ஓ, பிரேக்கப்பா? அப்போவே நினச்சேன். பாதி காலேஜில் இப்படி தான். காலேஜ் முடிஞ்சதும் லவ் முடிஞ்சிடும். அது சரி, நீ இன்னும் காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் கூடலாம் காண்டாக்டில் இருக்கியா? இல்லைடா, நான் காலேஜ் முடிஞ்சோடனே அப்படியே மாஸ்டர்ஸ் பண்ண யூஎஸ் போயிட்டேன். அப்பப்போ பேசுவேன், அப்புறம் அப்படியே ஸ்லோவாக காண்டாக்ட் போயிடுச்சு. இன்ஃபேக்ட் இன்றைக்கி தான் சென்னையே வந்தேன். ஓ, நான் கூட உனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணேன், பட் சிங்கிள் டிக் தான் வந்துச்சு. அது நம்பர் மாற்றிட்டேன் மச்சான். ஓ, இப்போது நீ என்ன வேலை பார்க்குற? நான் பிஸ்னஸ் பண்ணுறேன் மச்சான். நீ என்ன பண்ணுற? உனக்கு தெரியாதா? தெரியாது மச்சான். உனக்கு தெரியாதா இல்லை தெரியாத மாதிரி நடிக்கிறியா? ஹலோ, சென்னை போலீஸ் கண்ட்ரோல் ரூம். உங்களுக்கு என்ன உதவி வேணும்? சார், நாங்கள் அண்ணா நகர்லேருந்து பேசுகிறேன். இங்கே ஒரு பாடி ஒன்று இருக்குது, புல்லட் உண்டோட. சார், உங்கள் பேர் என்ன சார்? கரெக்டாக அட்ரஸ் சொல்லுங்கள். நான் விஜய், நம்பர் 10 சாந்தி காலனி. நீங்கள் எதுவும் கவலைப்படாதீங்க, கொஞ்ச நேரத்தில் நாங்கள் அங்கே இருப்போம். சார், நீங்கள் வர எவ்வளோ நேரம் ஆகும்? நாங்கள் ஒரு 10 மினிட்ஸில் அங்கே இருப்போம். கொஞ்சம் சீக்கிரம் வாங்க சார். டேய், என்னடா பண்ணுற? என்னடா விக்ரம் கண்ணெல்லாம் உங்ககிட்ட இது எப்படி வந்தது? நான் என்ன பண்ணேன்னு கேட்டேன்ல, இப்போ சொல்கிறேன், மூடிட்டு கேளு. அன்றைக்கி காலேஜுக்கு கான்வெகேஷன் முன்னாடி போலீஸ் ட்ரக் இன்ஸ்பெக்ஷனுக்கு வந்திருந்தாங்கல்ல. உனக்கு தெரியும், நான் ட்ரக் யூஸ் பண்ணதில் யூஸ் பண்ணவும் மாட்டேன். ஆனால் அன்றைக்கி எப்படின்னு தெரியல, என் பேக்கில் ட்ரக்ஸ் இருந்துச்சு. எல்லோரும் பார்க்குற மாதிரி போலீஸ் இழுத்துட்டு போனாங்க என்னைய. பட் அதான் ப்ரூவ் பண்ண முடியலன்னு விட்டாங்கல்ல. அது என்னை எப்படி மாற்றிச்சு தெரியுமா? சோஷியல் மீடியாவில் ஃபோட்டோலாம் போட்டு கிழிச்சிட்டாங்க. அவங்க யாருக்கும் உண்மை தேவையில்லை, பேசுகிறதுக்கு ஒரு கண்டென்ட். அது உண்மையோ அது பொய்யோ, அவள் லைஃப்பை ஸ்பாயில் பண்ணுமா பண்ணாதான்னு ஒரு மயிறு கவலையும் இல்லை. என் வீட்டில் கூட என்னை முழுசாக நம்பலடா. பிளேஸ் ஆன கம்பெனிலையும் எனக்கு கிரிமினல் ரெக்கார்ட்ஸ் இருக்குன்னு வேலை தரல. வேறு எந்த கம்பெனியும் எனக்கு வேலை என்னை பிளாக்லிஸ்ட் பண்ணிட்டாங்க. நீ ஸ்வேதா கேட்டீல, அன்னைக்கு ஈவினிங் அவங்க அப்பா என்னை வர சொல்லியிருந்தாரு. அவள் ஒரு குழந்தைடா, அவளுக்கு எந்த டிசிஷனும் யோசிச்சு கூட எடுக்க தெரியாது. நியூஸ் கேட்டோடனே அவள் என்ன நினச்சா தெரில, 30 ஸ்லீப்பிங் பில்ஸ் போட்டு அவளை காப்பாற்ற முடியல. அவ போயிட்டா. சத்தியமாக அதெல்லாம் எனக்கு தெரியாதுல, அதெல்லாம் நடக்கும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. எதிர்பார்க்கலையா? வேற என்ன எதிர்பார்த்த? நம்ம காலேஜில் கௌதம்னு ஒருத்தர் இருப்பான்ல, உன் ஃப்ரெண்டு, அவனை ஃபியூ டேஸ் பேக் பார்த்தேன். அவன் ஒரு ரெக்கார்டிங் அனுப்பிச்சிருக்கான், கேட்குறியா? ஹலோ, டே கார்த்திக், நான் சொன்ன மாதிரி பண்ணியா? டே, இது எப்படிடா நான் பண்ணுறது? தப்புடா, மாட்டினா அவன் லைஃபே ஸ்பாயில் ஆகிடும். இதை நீ பண்ணலன்னா உன் லைஃப்பும் என் லைஃப்பும் ஸ்பாயில் ஆகிடும். பரவாயில்லையா? அவனை யாரும் செக் பண்ண மாட்டாங்கடா. அவன் ட்ரக்ஸ் யூஸ் பண்ண மாட்டான்னு கிட்டத்தட்ட எல்லாருக்கும் தெரியும். ஏன் நம்ம ஃபேக்கல்ட்டிஸ்க்கு தெரியாதா? மேனேஜ்மெண்ட்டுக்கு எவனோ இன்ஃபர்மேஷன் லீக் பண்ணி இப்போ எல்லாருமே சர்ச் பண்ணிட்டு இருக்காங்க. நமக்கு வேறு சாய்ஸ் இல்லைடா. மாட்டினா நம்ம லைஃபே காலியாகிடும். நீ முடிவு பண்ணிக்கோ. சரிடா, நான் பண்ணுறேன். விக்ரம் பேக்கில் அதை வச்சுட்டு நான் உனக்கு கால் பண்ணுறேன். நான் இதை வேணும்னு பண்ணலடா. இதை நான் பண்ண மாட்டியிருப்பேன். நீ மாட்டாமல் இருக்கிறதுக்கு நான் தான் கிடச்சனா? நீ பண்ண ஒரு வேலைனால என் லைஃபே ஸ்பாயில் ஆயிடுச்சு கார்த்தி. இப்போ இதுக்கு என்ன பதில் சொல்ல போகிற? எனக்கு ஒரு வழி தெரிலடா. அந்த கில்ட்டோட தான் இன்னும் வாழ்ந்துட்டுருக்கேன். உன்னை அதுக்கப்புறம் எப்படி ஃபேஸ் பண்ணுறது எனக்கு தெரிலடா. அதான் உங்ககிட்ட பேசலை. ஐம் ரியலி சாரிடா. நீ பண்ண ஒரு வேலை என்னை எப்படி மாற்றிருக்குன்னு பார்த்தியா? உன் லைஃப்பில் எல்லாமே
போச்சுன்னா எப்படி இருக்கு தெரியுமா? உன் லைஃப்பில் எல்லாம் இருந்தவங்களை நீ லூஸ் பண்ணினா எப்படி இருக்கும் தெரியுமா? அதுக்கு காரணம் நீ நம்பின ஒருத்தங்களா இருந்தால் எப்படி இருக்கும் தெரியுமா? Some betrayal needs revenge, கார்த்தி. மச்சான் ஸ்டாப் திஸ். கண்ணை முதல்ல கீழே போடு. எதுவும் இருந்தாலும் பேசிக்கலாம். இனி பேச என்னடா இருக்கு? என் லைஃப் மொத்தமே போயிடுச்சுடா. என் லைஃபே இல்லை. நம்ம எப்படிலாம் தான் யோசிச்சு பாடுறா. உன்னை பற்றி யோசிச்சாலே நீ எனக்கு பண்ண துரோகம் தானே ஞாபகம் வருது. we can still fix this டா. நான் சரி பண்ணுறேன். ஏ நீ பிடுங்கின வரைக்கும் போதும். என் லைஃப்பில் நீ எல்லாத்தையும் பிடுங்கிட்டேன். இந்த கண்ணு வாங்க கூட என்கிட்ட காசு இல்லைடா. ஒரு போலீஸ் ஆஃபீஸர் வீட்டில் திருடிட்டு வந்திருக்கேன். மச்சான் புரிஞ்சுக்கூடா. எனக்கு கொள்றதுனால இது மாற போகிறதில்ல. கொஞ்சம் யோசிச்சு பாடுறா. அவசரப்படாத. லைஃப்பில் என்ன நிறையா இருக்கு. உன்னை கொல்ல போகிறேன்னு யாரா சொன்னா? இதெல்லாம் உன்கிட்ட சொல்லணும்னு தோணுச்சு. அதான் நான் சொன்னேன்ல, இன்னும் 10 minutes தான் இருக்கு. இட்ஸ் டைம். நான் போகிறேன் ஸ்வேதாட்ட. டேய் விக்ரம் வேணாண்டா. நோ டோன்ட் டூ திஸ். சொன்னா கேள்றா. வேணாம் விக்ரம். நோ. மச்சான் சொல்லுமா. ஏன்பா ஃபர்ஸ்ட் டைம் ஃபோன் பண்ணும்போது ஃபோன் எடுக்கல? தூங்கிட்டேம்மா. என்னாச்சு? அம்மாவுக்கு நினப்பாவே இருந்துச்சுப்பா, அதான் ஃபோன் பண்ணேன். ஃபோன் எடுக்கலன்னே பயந்துட்டேன். நீ நல்லா இருக்கியாப்பா? The film ends here, but not this chapter of Vikram. Fortunately, the gun Vikram pulled the trigger had no bullets. Don't pull the trigger. The next chapter might be the one worth living for.